சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைத்து மாஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். என்னங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஜோதிடத்துல யோகக்காரன்னு யார சொல்லுவோம்? அது நம்ம சுக்கிர பகவானத்தான். ஒருத்தர் வாழ்க்கையில சொகுசு, செல்வம், காதல், அப்புறம் அந்த ராஜ வாழ்க்கை இதெல்லாம் கிடைக்கணும்னா அதுக்கு சுக்கிரனோட அருள் ரொம்ப முக்கியம். இங்க நாம சொல்ற பெயர்ச்சி பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான். பஞ்சாங்கப்படி கிரக நிலைகளை வச்சு கணிச்சு சொல்ற பலன்கள் தான் இது. ஆனா இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரே மாதிரி நடக்காது. உங்களுக்கான உண்மையான சாதக பாதக நிலைகள் உங்க ஜனனகால ஜாதகம், கிரக நிலைகள் மற்றும் நடைபெற்று வரும் தசாபுக்திகள் ஆகியவற்றின் அடிப்படையில தீர்மானிக்கப்படும். அதனால இந்த பலன்களை ஒரு பொதுவான வழிகாட்டுதலா எடுத்துக்கோங்க. அந்த வகையில வர்ற 2026 மார்ச் 26 அன்னைக்கு சுக்கிர பகவான் தன்னுடைய பயணத்துல அடுத்த கட்டத்துக்கு நகர்றார். பொதுவா சுக்கிரன் ஒரு ராசியில நுழையிறார்னாலே அங்க ஒரு கலை நயம் கூடும், பணப்புழக்கம் அதிகரிக்கும்னு அர்த்தம். இந்த பெயர்ச்சி யாரையெல்லாம் கோடீஸ்வரனாக்க போகுது, யாருக்கெல்லாம் கல்யாண மாலை தேடி வரப்போகுது? சில ராசிகளுக்கு இது ஜாக்பாட் அடிக்கிற காலமாவும், சில ராசிகளுக்கு கொஞ்சம் நிதானமா இருக்க வேண்டிய காலமாவும் அமைய போகுது. கிரகங்களோட இந்த ஆட்டத்துல உங்க ராசிக்கு என்ன பலன் கிடைக்க போகுதுன்னு விரிவா பார்ப்போம். அன்பான ரிஷபராசி நேயர்களே, உங்க ராசிநாதன் சுக்கிரன் இப்போ உங்க ராசிக்கு 12வது இடமான மேச ராசிக்கு வர்றாரு. ராசிநாதன் மறைவு ஸ்தானத்துக்கு போறாரேன்னு கவலைப்படாதீங்க. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 12ல மறையிறது சயன சுகஸ்தானம்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு ராஜயோகத்தை தான் தரப்போகுது. மார்ச் 26, 2026ல இருந்து உங்க வாழ்க்கையில ஒரு புது வேகம் பிறக்க போகுது பாருங்க. இதுவரைக்கும் இருந்த மன உளைச்சல், குழப்பம் எல்லாம் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கும். தூக்கமில்லாம தவிச்சவங்களுக்கு இனிமே நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். உங்க வசதி வாய்ப்புகளை பெருக்கிக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டமா இது அமைய போகுது. பொருளாதார ரீதியா பார்த்தா சுக்கிரன் 12ல இருக்கிறதுனால சுப விரயங்கள் அதிகமா இருக்கும். அதாவது வீட்டை புதுப்பிக்கிறது, கார் வாங்கிறது, தங்கம் வாங்கிறதுன்னு நல்ல விஷயத்துக்காக பணம் செலவாகும். கைக்கு வர்ற பணம் அப்படியே நிக்காது, ஆனா அது ஒரு முதலீடா மாறுங்கிறது தான் நிதர்சனம். வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் இப்ப தடையில்லாம வந்து சேரும். பழைய கடன்களை அடைக்கிறதுக்கான வழிகள் இப்ப பிறக்கும். பங்குச்சந்தை இல்லனா மத்த முதலீடுகள்ல இப்ப கொஞ்சம் நிதானமா இருக்கிறது நல்லது. வரவுக்கு ஏத்த செலவு இருந்தாலும் கௌரவத்துக்கு குறைச்சல் இருக்காது. குடும்பத்துல ஒரு குதூகலமான சூழல் நிலவ போகுது. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் ரொம்பவே கூடும். சின்ன சின்ன உல்லாச பயணங்கள் போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது உங்க மனசை லேசாக்கும். பிரிஞ்சிருந்த தம்பதிகள் இப்போ ஒன்னு சேருவாங்க. வீட்ல விசேஷங்கள் களகட்டும். பிள்ளைகளோட படிப்புக்காகவோ இல்லனா வேலைக்காகவோ கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். ஆனா அது நல்ல முடிவுல தான் முடியும். சொந்தக்காரங்க மத்தியில உங்க சொல்லுக்கு ஒரு செல்வாக்கு கூடும். விருந்து விசேஷம்னு அடிக்கடி போயிட்டு வருவீங்க. இதனால உங்க நட்பு வட்டம் பெருசாகும் பாருங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த இடமாற்றம் ஒரு சாதகமான பலனை தரும். ஒரு சிலருக்கு தூரத்து இடங்களுக்கு மாறுதல் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே அமையும். வேலை பழு கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் அதை நீங்க ரொம்ப சுலபமா முடிச்சு காட்டுவீங்க. மேலதிகாரிகளோட முழு ஆதரவு உங்களுக்கு இருக்கும். அவங்க கிட்ட இருந்து பாராட்டுகளை பெறுவீங்க. புதுசா வேலை தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு வெளிநாட்டு நிறுவனங்கள்ல இருந்து நல்ல வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உங்க திறமைக்கேத்த அங்கீகாரம் இப்ப கண்டிப்பா கிடைக்கும். அதனால நம்பிக்கையோட வேலை பாருங்க. வியாபாரம் பண்றவங்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி ஒரு புது உத்வேகத்தை கொடுக்கும். வெளிநாடு இல்லனா வெளிமாநில தொடர்புகள் மூலமா உங்க பிசினஸ்ல பெரிய லாபம் வரும். ஆடம்பர பொருட்கள், வாசனை திரவியங்கள் வியாபாரம் பண்றவங்களுக்கு கல்லா கட்ட போகுது. புதுசா முதலீடு செய்யும்போது மட்டும் கொஞ்சம் பெரியவங்க கிட்ட ஆலோசனை கேட்டுக்கோங்க. பார்ட்னர்ஷிப்ல ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதை நீங்க பேசி தீர்த்துக்கிறது நல்லது. போட்டி பொறாமைகளை தாண்டி நீங்க உங்க இலக்கை அடைவீங்க. ஆரோக்கியத்துல இந்த சமயம் நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும். சுக்கிரன் மறைஞ்சி இருக்கிறதால கண்ணுல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். கண் பரிசோதனை செஞ்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி அதிகப்படியான வேலை பளுவால உடல் சோர்வு ஏற்படலாம். சரியான நேரத்துக்கு சாப்பிட்டு தூங்குங்க. குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துறது ரொம்ப நல்லது. ஏன்னா சீக்கிரம் சளி பிடிக்க வாய்ப்பு இருக்கு. பெண்களுக்கு இருந்த ஒரு சில ஆரோக்கிய குறைபாடுகள் இப்போ நீங்கி புத்துணர்ச்சி கிடைக்கும்.
தினசரி நடைப்பயிற்சியும் தியானமும் பண்றது உங்க உடலை தேஜஸா வச்சிக்க உதவும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறப்பான காலகட்டம். புது புது படைப்புகளை உருவாக்கி அசத்துவீங்க. உங்க கற்பனை திறன் இப்போ ரொம்பவே அதிகமா இருக்கும். அதை வச்சு பெரிய வாய்ப்புகளை பிடிப்பீங்க. திரைத்துறையில இருக்கிறவங்களுக்கு பெரிய பேனர்ல இருந்து அழைப்பு வரும். பொது மேடைகள்ல பேசுறப்போ உங்களோட பேச்சு திறமையால எல்லாரையும் கவர்வீங்க. புகழ், செல்வாக்கு எல்லாம் தேடி வரும். அதே சமயம் பெண் நண்பர்களால ஒரு சில அனுகூலங்கள் உண்டாகும். உங்க திறமைய உலகத்துக்கே காட்டப் போற நேரம் இது, விட்டுறாதீங்க. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு பின்னாடி இருந்து ஒரு சில எதிர்ப்புகள் வரலாம். ஆனா அதையெல்லாம் நீங்க சாமர்த்தியமா முறியடிப்பீங்க. மக்கள் செல்வாக்கு ஓரளவுக்கு இருந்தாலும் கட்சி மேலிடத்துல உங்க ரகசியங்களை யார்கிட்டையும் பகிர்ந்துக்காதீங்க. ஒரு சிலருக்கு பொறுப்புகள்ல மாற்றம் வரலாம். அது உங்களுக்கு கசப்பா இருந்தாலும் பின்னாடி இனிப்பா மாறும். மேடைகள்ல பேசும்போது வார்த்தைகள்ல கவனம் தேவை. ஏன்னா உங்க பேச்சை யாராவது தப்பா எடுத்துக்க வாய்ப்பு இருக்கு. மத்தபடி சமூக சேவைகள்ல ஈடுபடுறது மூலமா உங்க அந்தஸ்தை தக்க வச்சுப்பீங்க. மாணவர்களுக்கு படிப்புல ஆரம்பத்துல கொஞ்சம் ஆர்வம் குறைவா இருந்தாலும் போக போக வேகம் எடுப்பீங்க. பொழுதுபோக்கு விஷயங்கள்ல மனசை சிதறவிடாம படிப்புல மட்டும் கவனம் செலுத்துங்க. உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ அதுக்கான வாய்ப்புகள் சுலபமா அமையும். குறிப்பா ஃபேஷன் டிசைனிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்கிடெக்சர் படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல நேரம். வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இப்போ விசா கிடைக்கிறதுல இருந்த சிக்கல்கள் தீரும். ஆசிரியர்களோட வழிகாட்டுதல் உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். நட்சத்திர பலன்களை பார்த்தா கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். அதிகார பதவிகள் கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கும். மனசுல இருந்த பாரம் குறையும். மிருகசீரிஷம் 1, 2ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு பொருளாதாரத்துல ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்கும். தடைபட்ட காரியங்கள் எல்லாம் கைகூடும். உங்க நட்சத்திரத்துக்கு சுக்கிரன் இப்போ நல்ல பலன்களைக்கான் தரப்போறாரு. அதனால நீங்க எந்த முயற்சியையும் தைரியமா இறங்கி செய்யலாம். பரிகாரம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்பாள் கோயிலுக்கு போய் லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் பண்றது ரொம்ப நல்லது. சுக்கிரனோட ஆதிக்கம் அதிகமா இருக்கிறதால மகாலட்சுமிக்கு தாமரை பூ சமர்ப்பிச்சு வழிபடுங்க. ஏழை பெண்களுக்கு உங்களால முடிஞ்ச தானத்தை செய்யுங்க. அது உங்க கர்ம வினையை குறைக்கும். வீட்ல வாசனை புகை, சாம்பிராணி போடுறது சுக்கிரனோட அருளை தேடித்தரும். வைரமோ இல்லைன்னா ஸ்படிக மாலையோ அணியறது உங்க மனசை கட்டுப்படுத்தும். பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை அல்லது பச்சரிசி வெல்லம் கொடுத்துறது ரொம்ப விசேஷம். இந்த சுக்கிர பயிற்சி ரிஷபராசி நேயர்களுக்கு பல சவால்களை கொடுத்தாலும் அதையெல்லாம் தாண்டி ஒரு பெரிய வெற்றியை தரப்போகுது. வாழ்க்கையில புது புது அனுபவங்களை நீங்க கத்துக்க போறீங்க. செலவுகளை திட்டமிட்டு செஞ்சாலே நீங்க தான் இந்த நேரத்துல ராஜா. உங்க ராசிநாதன் சுக்கிரன் உங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுப்பாரு. எப்பவும் சிரிச்ச முகத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் இருங்க. வெற்றி உங்க பக்கம்தான். வர்ற காலம் உங்களுக்கு வசந்த காலமா அமையட்டும். இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.